நிறைய பேருக்கு மனசுல ஒரு கேள்வி இருக்கு. நான் நீதி நேர்மையா வாழுறேன், ஆனா என் வாழ்க்கையில முன்னேற முடியல. ஆனா அநியாயம் அக்கிரம் பண்ணுறவன் தான் வாழ்க்கையில நல்லா இருக்கான். அவன் ஊரடிச்சு வலையில பண்றான், ஆனா காரு பங்களான்னு அவன் வசதியா தான் இருக்கான். ஆனா நம்ம வாழ்க்கையில யானி ஏறினா முளம் சறுக்குது. காலம் காலமா வாடகை வீட்டுலதான் குடியிருக்கோம். காலகாலமா அந்த ஓட்ட வண்டியை தான் நம்ம ஓட்டிக்கிட்டு இருக்கோம். இந்த கேள்வி எல்லாத்துக்குள்ளேயும் வருங்க. அது உண்மைதாங்க. அநியாயம் பண்ணுறவங்களுக்கு தான் கடவுள் ரொம்ப உதவி செய்தார். அது ஏன் அப்படி உதவி செய்தாருன்னு பாட்டி சொல்ல கேளுங்க. பாவம் பெருகுற இடத்துலதான் கிருபை பெருகுமா. பாவிகளை கடவுள் ரொம்ப நேசிக்காரு. நேசிக்கிறது மட்டும் இல்லைங்க, அவங்கள ஆசீர்வதிக்கவும் செய்தாங்க. ஏன் தெரியுமா கடவுள் அவங்கள ஆசீர்வதிக்காரு? நான் இவ்வளவு பாவியா இருந்தாலும் கடவுள் என் மேல கிருபியா இருக்காரு. கடவுள் என்ன அளவில்லாம ஆசீர்வதிக்காரு. நான் பாவத்தை விட்டு பரிசுத்தமா வாழ போறேன்னு அவன் மனம் திரும்பி பரிசுத்தமா வாடுறதுக்குதான் கடவுள் அவனை ஆசீர்வதிக்காரு. ஆனா அந்த கடவுளோட கிருபை எப்போதும் அவனுக்கு கிடைக்காதுங்க. கெட்டவனுக்கு கடவுள் நிறைய அள்ளி அள்ளி கொடுப்பாருங்க. அவன் மனம் திரும்பலைன்னா அவனை கண்டிப்பா கைவிட்டுருவாருங்க. நீதி நேர்மையா வாழ்றவங்களுக்கு நிறைய கஷ்டங்கள் இருக்குங்க. ஆனா ஒரு நாளும் கடவுள் உங்களை கைவிட மாட்டாருங்க. அவன் ஆசீர்வாதமா இருக்கானே, நீங்க அவன மாதிரி கெட்டவனா ஆகக்கூடாது. நீங்க உங்க உத்தமத்துல உறுதியா இருங்க. ஏற்ற வேலையில அவனோட உங்களை கடவுள் ஒசத்துவாரு. அநியாயமா வாழ்றவனை பார்த்து ஒரு நாளும் பொறாமப்படாதீங்க. அநியாயக்காரனுக்கு நிம்மதியான தூக்கம் வராதுங்க. அநியாயம் பண்றதுனால ஒரு கரப்பாம்பூச்சி விழுந்தாலும் அவன் பயந்து போய் எந்திரிச்சிருவாங்க. ஆனா உங்களை அடிச்சு அடிச்சு எழுப்புனாலும் எழுப்ப முடியாதுங்க. நீங்க நிம்மதியா கொரட்டை விட்டு தூங்குவீங்க. இப்போ உங்களுக்கு புரியுதா அநியாயம் பண்ண எப்படி ஆசீர்வாதமா இருக்கான்னு? உலகத்தோட பார்வையில நீங்க ரொம்ப ஏழையா இருக்கலாங்க, ஆனா கடவுளோட பார்வையில நீங்க தாங்க பணக்காரன்.